கர்த்தருடைய நாமத்துக்கு மயப்படாதாக இந்த ஆசிரியர் அருமையான இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து நாம் செய்திக்கு போவோம். யாத்திராகமம் 14, 13, 14 வருஷம் வாசிக்கிறேன். எக்ஸடஸ் 14, 13 and 14. யாத்திராகம் 14, 13, 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆயுதம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். என்பாய் நேசிக்கிற ஜீவனுடைய கர்த்தாவே, சகல துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிறவரே, இந்த காலத்தின் வாக்கு தத்தத்தை ஆண்டவரே எங்களுக்கு அதை உறுதிப்படுத்தி நிரூபித்து காண்பித்தவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவரே தம்முடைய தூதனை தீர்க்கதரிசி எங்களுக்கு அனுப்பி முத்திரைகளை நீர் திறந்து அவர் மூலமாக பேசி, தேவனுடைய வாயாகி அவர் மூலமாக பேசி, ஆண்டவரே வேதத்தில் எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தி காண்பித்து ஆண்டவரை எங்களை ஊக்குவித்திருப்பதற்காக, எங்களை உற்சாகப்படுத்தி இருப்பதற்காக கர்த்தாவே நமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கோடாவடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் தேவரே தம்முடைய வார்த்தையின் மூலமாக, இந்த காலத்தின் செய்தியின் மூலமாக எங்களோடு கூட பேச வேணுமாக செய்திருக்கிறோம். நீர் ஒருவரே மகிமை எடுத்துக்கொள்ள எங்களை தாழ்த்தி கொள்கிறோம். நேற்று மீண்டும் மாறாதிருக்கிறவரும் சீக்கிரம் வரப்போகிறோமாகிய கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெரிந்த வல்லமுள்ள நாமத்தாலே ஸ்தோத்திரத்தோடு செல்கிறோம். ஆம், இந்த வேளையிலே வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலிருந்து இன் த லைன் ஆஃப் டியூட்டி, கடமையின் வரிசையில் என்ற தலைப்பின் கீழே நாம் தேவனுடைய தீர்க்கதரிசி பல செய்திகளில் பேசியிருக்கிறார். அதை எடுத்து நாம் மத்தியில் பிரசவம் பண்ண முடியாது. தேவன் தாமே பாரப்படுத்தினார். இன் த லைன் ஆஃப் டியூட்டி, கடமையின் வரிசையில் நான் சொல்றார். God has done everything more than his duty was to do. சொல்றாரு, தேவனுடைய கடமை செய்ய வேண்டிய கடமை எதுவோ தேவன் அதற்கு மேலாக தேவன் ஒவ்வொன்றையும் செய்துவிட்டார். எஸ் டன், எல்லாத்தையும் அவர் செய்துட்டார். 1952 பேச தெரிகிறது. தேவனை விசுவாச என்ற செய்தியில் எஸ் டன் எவ்ரிதிங். யாரும் முறையிட முடியாதபடிக்கு தேவன் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அவர் எல்லாவற்றையும் சொல்றார். எஸ் டன் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் செஞ்சிட்டார். மோர் தென் இஸ் டியூட்டி வாஸ் டு டூ. அவர் என்ன கடமை செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றுக்கும் மேலாகவே தேவன் செஞ்சிட்டார். அல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். பழைய காலத்தில் அவர் ஆசாரியர் இருந்தார்கள். அதன் பிறகு தம்முடைய குமாரனை அனுப்பினார். தம்முடைய குமாரனை அனுப்பி அதன் பிறகு அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். ஆகவே தேவன் சொல்றார், he has done everything, எல்லாவற்றையும் செஞ்சிட்டார். and even அது மட்டுமல்ல, அவர் செய்து இதெல்லாம் செய்துட்டாரு. அது மட்டுமல்ல, தேவன் இன்னொன்று செய்தார். அவர் இவைகள் எல்லாவற்றையும் செய்வேன் என்று தம்மேலே அவர் ஆணையிட்டுக் கொண்டார். தேவன் தம்மேலேயே ஆணையிட்டுக் கொண்டார். அவருடைய பெரியவர் யாரும் கிடையாது. போல் சொல்றாரு, திருச்சி அதை காண்பிக்கிறாரு. ஸோ தேவன் என்ன செய்தார்? தம்மேலேயே ஆணையிட்டுக் கொண்டு இவனெல்லாம் செய்ய போகிறேன் என்று தேவன் தம்மேலேயே ஆணையிட்டுக் கொண்டு எல்லாவற்றையும் செய்தார். இப்ப தேவன் ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு சொல்றாரு, வேதம் என்ன கூறுவது என்றால், நாம் வருந்திருக்கிறோம்,
இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதிருக்கிறார். இதெல்லாம் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுது. இப்போ தேவ வார்த்தை இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதிருக்கிறார் என்று வேதம் சொல்கிற போது தேவன் என்ன செய்ய வேண்டும்? அவர் தம்முடைய வார்த்தைக்கு அவர் கடமைக்கு கட்டுப்பட்டவராய் அல்லேலூயா சொல்றாரு. அவர் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக தம்முடைய வார்த்தையை அவர் காத்துக் கொள்ளுகிறார் என்று காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்ற பாருங்க, தேவன் சொல்லிட்டா வேதத்துல அவர் நேற்றும் என்றும் மாறாதிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இப்ப தேவன் என்ன செய்யறாரு? The prophet said, அவர் is duty bound to his word. அவர் தம்முடைய வார்த்தைக்கு கடமையில கட்டுப்பட்டவராய் தம்முடைய ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை காக்கிறவர் என்று காண்பிக்கணும். God's duty போறாரு. இந்த லைன் ஆஃப் டியூட்டி அதான் பார்க்கிறோம். இந்த லைன் ஆஃப் டியூட்டி, இந்த கடமையின் வரிசையில தேவன் எப்படி கடமைப்பட்டிருக்கார் பாருங்க. ஏற்கனவே நான் பார்த்தோம். அவர் கடமைப்பட்டிருப்பதற்கு மேலாக செய்து விட்டார், ஒவ்வொன்றும் செய்து விட்டார். இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதிருக்கிறார் என்று வேதத்தில் எழுதி இப்பொழுது அதை தம் ஜனங்களுக்கு முன்பாக அல்லேலூயா தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக அந்த வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறவர் என்று அவர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கடமைப்பட்ட பாருங்க, காட்ஸ் டியூட்டி, தேவனுடைய கடமை, தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிற கடமை. அவர் என்ன சொன்னாரோ அதை தம்முடைய ஜனங்களுக்கு, அவிசுவாசிகளுக்கு அல்ல சொன்னாரு. To keep his word before his people. அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக பார் எப்படி அந்த 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 தாய் கழுகு எப்படி அந்த ரெக்கைகளை அடித்து பலமாக வீசி தன்னுடைய குஞ்சுகளுக்கு தன்னுடைய வல்லமையை காண்பிக்கிறதோ, தான் யார் என்று காண்பிக்கிறதோ சொல்றாருல்ல. அந்த கழுகு தன்னுடைய வல்லமையை எப்படி காண்பிக்கிறதோ, தன்னுடைய பலத்தை எப்படி காண்பிக்கிறதோ, இப்பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக தம்முடைய வார்த்தையை அவர் காத்துக் கொள்கிறார் என்று காண்பிக்க அவர் கடமைப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு வார்த்தையை அதை ஆதரிக்காமல் அவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறது. தேவன் ஒரு வாக்குத்தத்தை சொல்வாரானால், கொடுப்பாரானால் அதை அவர் ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறார். இது சொல்றாரு. தேவன் வாக்குத்தத்தம் செய்து, அல்லேலூயா, தேவன் பொய் சொல்கிறவர் அல்ல. தேவன் பொய் சொல்கிறார் அல்ல. சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. என்ன பார்க்கிறோம்? பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற மனுஷன் அல்ல. பொய் சொல்கிற தேவன் சொல்லாதீங்க. ஒரு இடத்துல சொல்றாரு, காட்ஸ் ப்ராமிஸ் சொல்றாரு. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றாமல் இருக்கிற தேவன், அதை நிறைவேற்றுகிற தேவன். அதான் தேவனுடைய குணாதிசயமே. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை காத்து கொள்கிற தேவன். தேவன் எளிமையில மறந்து அதை 4:21 சொல்றாரு. 4:21 தேவன் எளிமையில மறந்து அவிதமாக தம்மை வெளிப்படுத்துகிறாரு. அது 4:21 தேவன் எளிமையில் மறந்திருக்கிறார், உங்களால் அதை காண முடியவில்லையா? எங்கோ தவறு உண்டு, எங்கேயோ தவறு உண்டு. தேவன் ஒன்றை அறிவிக்கும் பொழுது அவரால் பொய் சொல்ல முடியாது. அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். பாருங்கள், அவர் எளிமையில் மறந்திருக்கிறார். அது மிகவும் எளிமையாக. God makes a statement. தேவன் அதை சொல்லும் போது அவரால் பொய் சொல்ல முடியாது. அது போல் காண்பிக்கிறார் எபிரேயர் 6 பொய்யுரையாத தேவன், சத்தியப்படுற
பொய்யொழியாத தேவன், வாக்குத்தத்தத்தை காக்கிற தேவன், உடன்படிக்கையை காக்கிற தேவன். அவங்க ப்ராபர்ட் சொல்றாரு, தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது அதை அவர் நிறைவேற்றாமல் விடுவதில்லை. அந்த வார்த்தை உரிமையா திரும்பி வராது. எந்த காரியத்திற்காக அந்த வார்த்தையை அனுப்புகிறாரோ அந்த காரியத்தை அது 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 வாய்க்கும்படி செய்யும், மாற்றாது. தேவன் வாக்குறுதி செய்த பிறகு அது மாற்றி வராது, பதில் மாற்றி அமைய முடியாது. தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே அது சம்பவம். அதான் தேவனுடைய வார்த்தையுடைய வல்லமை. அது இல்லையா சொல்லாதீங்க. அவன் நல்லவனுங்க. இப்போ யாருக்கு அவ தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ளுகிறவர் என்று காண்பிக்கிறார் என்றால் அவருடைய ஜனங்கள். 2 285 கடைசியில் பார்த்தா தெரியும். ரெண்டாவது 285 கடைசி 285. இன்றைக்கும் அதையே செய்ய முயல்கின்றனர். God is unfolding the seals to his people to show you. கடைசியில் இது லூயில் பட்டணத்தில் இது நிகழும் தருணம். தேவன் முத்திரைகளின் ரகசியங்களை நம் மக்களுக்கு வெளிப்படுத்தி அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தி காண்பிக்கிறார். தேவன் முத்திரைகளை தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி விதமாக வாக்குத்தத்தம் செய்தார். இந்த கடைசி நாளில் இந்த ரகசியங்கள் யாவும் முடிவு பெறும், நிறைவேறும். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் யாவும் நிறைவேறும் என்று தேவன் சொன்னார். நல்லவனிங்க, அவர் தம்முடைய ஜனங்களுக்கு அதை நிரூபித்து காண்பிக்கிறார். கீப்பிங் ஹிஸ் வேர்ட், தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்கிற தேவன். யாருக்கு? தம்முடைய ஜனங்களுக்கு முத்திரையை வெளிப்படுத்தி. யாருக்கு இல்லை. இது வேண்டாங்கிறவங்கள அல்ல, யாரை முன்குறித்தாரோ அவர்களுக்கு அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்கிறார் என்று காண்பிக்கிறார். அது தேவன் செய்த அந்த கடைசி காலத்துல அவர் தேவன் சொல்றார், when God makes a statement he cannot lie. அல்லேலூயா. சொல்றார் God, if he promised that he was the same yesterday, today and forever, the things that he did அவர் நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கும் பொழுது செய்திருப்பாரானால், அவர் வாக்குத்தத்தம் செய்து அவர் என்ன செய்தாரோ சபையும் அதே செய்யும்படியா வாக்குத்தத்தம் செய்தார். சபையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை அப்படியே செய்யும்படியால் தேவன் அதை நிரூபிக்க அவர் கடமைப்பட்டிருக்கிறார். தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிரூபிக்க வேண்டும். ஏனென்றால் God is duty bound. மேல பார்த்தா is duty bound to his word. தம்முடைய வார்த்தைக்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறார், கட்டுப்பட்டிருக்கிறார். சொல்றாரு, ஈவன் டு எண்டாவது உலகத்தின் முடிவு வரையிலும் அவருடைய சபை இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அவர் நேற்று என்று மாறாதிருக்கிறார் என்று காண்பித்தார அதை அவருடைய சபை அல்லையா. மார்க்கு 16:20 எப்படி அதை ஆதரிக்க இருப்பார், சப்போர்ட் பண்றாரு. மார்க் 16:20 16:20 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். So he backs up the word. அவர் என்ன சொன்னாரோ தம்முடைய சபைக்கு, தம்முடைய மனவாட்டிக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு தேவன் என்ன சொன்னாரோ he has to prove his duty bound. அதை உறுதிப்படுத்தி காண்பிக்க, அதை நிரூபித்து காண்பிக்க தம்முடைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தை தான் சத்தியம் என்பதையும், அல்லேலூயா, இது மாறாது என்பதையும், வானமும் பூமி ஒழிந்து போகும்
என் வார்த்தைகளை ஒருபோதும் ஒழியாது என்று இயேசு சொன்னாரு. அந்த வார்த்தையின்படியே அந்த வார்த்தையை காத்து கொள்ளுகிறவர் என்பதை தம்முடைய ஜனங்களுக்கு காண்பிக்க. அதே போல ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:3 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:3. அவர்கள் அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படி அனுகிரகம் பாருங்க. God backs up his word. அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் உலகத்துக்கு போய் சர்வீஸ் வச்சுக்கோ, இதை பிரசங்கம் பண்ணுங்கள், என்னை விசுவாசிகள் இந்த அடையாளங்கள் பின்தொடரும். இப்ப பாருங்க, அவர்கள் வசனத்தை பிரசங்கித்த போது God proves his word, vindicate his word, அந்த வார்த்தை உறுதிப்படுத்தி காண்பிக்கிறார், நிரூபித்து காண்பிக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்ளுகிறார் என்பதை தம்முடைய ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். God hiding in simplicity. தேவன் எளிமையிலே மறைந்து, பாருங்க எப்படி தேவன் நிரூபிக்கிறார் பாருங்க. எளிமையிலே மறைந்து அவ்விதமாக தன் வெளிப்படுத்த 3:25 to 3:27 தாவீதையும் கோலியாத்தையும் குறித்து இந்த இடத்தில் நான் நிகழ்த்தின பிரசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நான் ஊழியத்திற்கென்று சென்ற போது அநேகர் என்னிடம் சகோதரன் பிரணாமே, கல்வி அறிவு படித்த இந்த உலகத்தை நீங்கள் எங்கனம் சந்தித்து இந்த சுவிசேஷத்தை கூற போகின்றீர்கள் என்று கேட்டனர். அப்பொழுது நான் எனக்கு அது தெரியாது, தேவன் போவென்று என்னிடம் கட்டளையிட்டார். பாருங்கள், அவ்வளவுதான். பாருங்கள், அது அவருடைய வார்த்தை. அவர் அதை நிறைவேற்றுவதாக வாக்களித்துள்ளார். அவ்வளவுதான். தேவன் என்ன செய்தார்? அவர் வார்த்தை. அவர் என்ன போ என்று சொன்னார். படிப்பு அறியாதவன், ஏழை. ஆனால் தேவன் சொன்னார், அந்த சுவிசேஷத்தை எடுத்துட்டு போ என்று சொன்னார். மற்றவர்கள் என்ன கேள்வி கேட்டாலும், என்ன அது குறித்து விமர்சனம் பண்ணினாலும், ஆனால் எனக்கு தெரியாது, தேவன் சொன்னார். ஸோ அதை தேவன் நிறைவேற்றி காண்பிக்க. தேவன் இஸ் டியூட்டி பவுண்ட் டு ஹிஸ் வேர்ட். ஹல்லேலூயா. தம்முடைய வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டவராக இருக்கார், கடமைப்பட்டவராக இருக்கார். அது மட்டுமல்ல, அது God adding in simplicity 259. ஆனால் வேதம் சொன்னபடியே அதன் அர்த்தம் அமைந்துள்ளது. அது எப்படி என்று யாராவது கேட்டால் அதை குறித்து சொல்ல என்னிடம் ஒன்றுமில்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. அதை கூறியது நான் அல்ல, அதை தேவனே கூறினபடியால் தேவன் தம்முடைய வார்த்தையை குறித்து கருத்துள்ளவராக இருக்கிறார். அவ்வளவு. தேவன் சொல்லிட்டார். தேவன் விதமாக வார்த்தையை கொடுத்து விட்டார். அது அவர் நிறைவேற்றுவது அவருடைய வேலை. இட் இஸ் டியூட்டி. அது அவருடைய கடமை. சொல்ற பாருங்க, இஸ் டியூட்டி பவுண்ட் டு ஹிஸ் வேர்ட் டு டூ த திங் தட் ஹி ப்ராமிஸ். அவர் என்ன வாக்குறுத்தம் செய்தாரோ அதற்கு அவர் அதை நிறைவேற்ற அவர் கடமைப்பட்டிருக்க. பாரு, இந்த லைன் ஆஃப் டியூட்டி நல்லா வணிக தேவனுடைய டியூட்டி. அதான் இந்த செய்தி எடுக்க வேண்டியவன் பாருங்க கொடுத்தார். தேவனுடைய டியூட்டி பவுண்ட் டு ஹிஸ் வேர்ட். தேவனுடைய கடமை. அவர் வாயிலிருந்து பேசிவிட்டார், அதை நிறைவேற்றுவதற்கு இஸ் டியூட்டி பவுண்ட். கஷ்டப்பட்டிருக்கிறார் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்ற. ஏன்னா பொய் சொல்ல மனுஷன்ல மனமாற மனுபுத்திரன் அல்ல. சொல்லி செய்யாதிருப்பாரோ வசனத்தில் நிறைவேற்றாதிருப்பாரோ, அதான் வார்த்தை. அது இல்லையா? அவர் சொல்ல ஒரு இடத்துல, நான் தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டேன். அது இல்லையா? ஆக நம்முடைய தேவை சத்தியபரர். 89 சங்கீதத்தில் அவரை சுற்றி உண்மை சூழ்ந்திருக்கிறது. அது இல்லையா? அரவணி. So he said, he is duty bound to his word to do the things that he promised. அவர் என்ன வாக்குத்தத்தம் செய்தாரோ, அது இல்லையா, அதற்கு அவர் கட்டுப்பட்டவராக கடமைப்பட்டு. தேவனுடைய கடமை பாருங்க. இப்போ God's duty to his word. அப்படி பாருங்க, அது சம்பவிக்க முடியாமல் போகிறது என்றால் அது சம்பவிக்கும். ஆனால் நம்முடைய அவிசுவாசம் தான் அதை தடுத்துனது. எத்த சொல்லிட்டார் அவர், தமிழால் குணமாயிட்டேன் வசதி சொல்லிட்டு. நம்ம என்ன செய்யணும்? God will back up the word.
தேவன் நம்முடைய வார்த்தைக்கு ஆதரவு. ஆனா நம்முடைய அவிசுவாசம் சொல்றார், நம்முடைய அவிசுவாசம் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துது. அவருடைய வல்லமை எல்லை இல்லாதது, அதுக்கு லிமிட்டே கிடையாது. இந்த வார்த்தையை சொல்ல போ தாவீது சொல்றாரு, எல்லாவற்றையும் எல்லை வைத்து ஆண்டவரை, நம்முடைய வார்த்தைக்கு எல்லாம் கிடையாது. அப்ப எப்படி அதை லிமிட் பண்றாங்க? அவிசுவாசத்தினால. சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் விசுவாசிக்கவில்லை என்றால் யூ ஆர் எ சின்னர். நான் 99% no. Don't say, if you don't believe all the word, you are a sinner. Never. You are duty bound. Lavaniga. God duty bound to his word. அப்ப நீ சொல்றாரு, you have to stand on duty and God backs it up. இப்ப தேவன் உனக்கு ஒரு கடமை கொடுத்திருக்கும் போது, நீ அந்த கடமையில நிற்கும் போது தேவன் உனக்கு ஆதரவு கொடுப்பார். தேவன் உன்னை ஆதரிக்கிறார் எப்பொழுது? உன் கடமையில நீ நிற்கும் போது. God's duty is to his word. Your duty is to stand on your duty. உன்னுடைய கடமை தேவன் கொடுத்திருக்கிற கடமையில நீ நிற்க வேண்டும். தேவன் எப்படி தம்முடைய வார்த்தையை அவர் ஆதரிக்கிறாரோ அதே போல தேவன் உன்னை ஆதரிக்க தேவனாக இருக்கிறார். எப்பொழுது நீ தேவன் கொடுத்த கடமையில அந்த கடமையில நிற்கும். சொல்ற ஒரு நிமிஷம் சபைக்கு வராரு. சபைக்கு வரும்போது அவரால் பேச முடியல. அநேக கூட்டங்களில் கலந்து கொண்டதுனால அவர் தொண்டையில சத்தமே வரல. அல்லேலூயா. தொண்டை கரகரப்பாய போயிடுச்சு. அப்போ பிசாசு என்ன சொன்னா, you are too hoarse to speak. உன்னால தொண்டை அதிகமாக கரகரப்பாயிட்டதுனால உன்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டான் பிசாசு. Then the prophet said, பாருங்க, how to stand in the word. டியூட்டியில் எப்படி நிற்கிறத பாருங்க, தன் கடமையில் எப்படி நிற்கிறத பாருங்க. பிசாசு சொல்லிட்டா, you cannot speak. உனக்கு அதிக கரகரப்பு ஆயிடுச்சு, உன்னாலவே பேசவே முடியாது. பட் the prophet உடனே பதில் கொடுத்தாரு, நீ பொய்க்காரன். You are a liar. அதுவே சொல்ல, you are a liar. சொல்றதுக்கு என்னால மெல்ல கூட பேச முடியல. I could hardly whisper when I come to the door. நான் இந்த சபையின் வாசலுக்கு வரும்போது என்னால் மெதுவாக கூட பேச முடியல. பட் I walked in anyhow because God. நான் என்னால் பேச முடியல. பிசாசு சொல்கிறான், உன்னால் பேச முடியாத அளவுக்கு நீங்கள் தொண்டை கரகரப்பு ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்லிட்டேன் நீ பையன்னு சொல்லிட்டு அங்கே சபையின் வாசலுக்கு வந்த, என்னால் முடியவே இல்லை. அல்லேலூயா சொல்றாரு. ஆனால் தேவன் இன்றைக்கு இரவோ ஏதோ செய்ய போகிறார். யாரையோ ரட்சிக்க போகிறார், யாரையோ சுஸ்தப்படுத்த போகிறார். ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அல்லேலூயா. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. பிசாசு இவ்விதமாக சொல்லி சடப்படுறான். அல்லேலூயா. சார் பாப்பு, my duty is to stand there whether I can whisper. இல்ல கொஞ்சம் சத்தப்படுறதோ இல்ல மெதுவா பேசுறதோ அது சொல்றாரு. மெதுவா பேசணும், கொஞ்சம் சத்தம் போடணும், அது இல்லை. ஆனால் என்னுடைய டியூட்டி என்னவென்றால் நான் எங்கே நிற்க வேண்டுமோ அங்கே நான் நிற்கணும். அதனுடைய மை டியூட்டி. நான் பின்னாடி படிச்சுக்கான சீல்ஸ்ல இருந்து, மை டியூட்டி இஸ் டு ஸ்டாண்ட் as a post of duty. தேவன் எங்க கடமையில எங்க வைத்திருக்கிறாரோ அங்கே நான் இருக்கிறோம். எனக்கு தொண்டை கரகரப்பா இருந்தாலும் இல்லை, என்னால் மெதுவா பேச முடியாது, அதை பற்றி கவலைப்படல. என்னுடைய டியூட்டியாக நிற்கணும். Stand at the post of duty. சொல்ற God will do something anyhow. எப்படியாவது தேவன் செய்வார், எனக்கு தெரியாது. எப்படியாவது தேவன் செய்வார், அது தெரியாது. Whether I can whisper whatever it is, because
God will do something in you because he said he will do. அவர் சொன்னாரு, செய்வன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே என் வேலை அவர் எங்க நிக்க சொல்றார் அங்கதான். Hallelujah. It is our duty to take our stand. நம்முடைய ஸ்டாண்ட் என்ன, நம் நிலை என்ன, அதான் நம்முடைய டியூட்டி. God's duty is to back up. தேவனுடைய டியூட்டி அதை ஆதரிக்கணும். தேவன் எங்க நிறுத்திருக்காரோ அங்கே நிற்கும் போது தேவன் உன்னை ஆதரிக்க. Hallelujah. He said he would. It's our duty to take our stand. இதுதான் இங்கதான் தேவன் நிக்க சொன்னார். நான் நிக்கிறேன். God's duty to back us up. You do your part and find out if God won't do it. நீ உனக்கு கொடுத்த கடமையில நில்லு, தேவன் அவருடைய கடமை செய்கிறா இல்லப்பா. Hallelujah. நீ உன் கடமையில நில்லு. சொல்றாரு, ஒரு சபையில நீ நிதியடியா இருந்தா அது இரு, உனக்கு கொடுத்தது செய். Hallelujah. The problem today, the trouble today, என்ன செய்யறாங்க, தனக்கு கொடுத்த வேலை விட்டு வேற ஒரு வேலைக்கு போகுது. தேவன் கொடுத்த கடமையை விட்டுட்டு வேற ஒரு தான் கடமைக்கு போவான். The problem says, it is the trouble today. இதுக்கு இருக்க சொல்ல அதுதான். தேவனுக்கு ஒரு ஒரு கடமை கொடுத்துருக்காரா, அங்கே நில்லு. Hallelujah. That's what he said. He said, it's our duty to take our stand, God's duty to back us up. அதை ஆதரிக்க அவர் கடமைப்பட்டிருக்கார். You do your duty. இந்த லைன் ஆஃப் டியூட்டி, உன் கடமையின் வரிசையில் நீ நில். தேவன் தன் கடமை செய்ய அவர் தேவனார். பாரு. He said, this is the message of the hour. Take your stand. இது இந்த மணி நேரத்தின் செய்தி. The brother இந்த கடைசி காலத்தில் இந்த தீர்க்கதரிசி the great message, மகத்தான செய்தி அவர் பேசிட்டாரு. So your stand to your duty is to stand. அது சொல்றாருங்க. சொல்றாரு, when you take your stand for Jesus, இயேசுவுக்காக நீ நிற்கும்படியா தீர்மானம் எடுப்பாயானால் stay there. அங்கே நில்லு, அசையாத. Die by it. அங்கே சாகிறத மறிக்கிறத அங்கே மறிச்சிடு. Take your stand. இந்த வார்த்தைக்காக நில்லு, இந்த செய்திக்காக ஸ்டாண்ட் எடு. The Bible says, don't be ashamed. அது குறித்து வெட்கப்படாத. உன் ஸ்டாண்டை குறித்து நீ என்ன தீர்மானம் எடுத்து நிற்கிறாயோ ஒரு நிலையை குறித்து நீ வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. You are take your stand for Jesus. Hallelujah. Don't be ashamed. He is eternal, rich of God's unfailable word. நீங்க திரும்பி சொல்றது, அவர் யாரு? யார் இந்த இயேசு? அவர் தோல்வி அடைய முடியாத வார்த்தையாகிய அவர் எட்டர்னல் ராக் ஆஃப் காட்ஸ், தேவனுடைய நித்திய கண்மலை, தோல்வி அடைய முடியாத வார்த்தையாகிய தேவனுடைய நித்திய கண்மலை தான் இயேசு. அப்படி என்றால் நீ இந்த இயேசுக்காக நிற்கும் போது, when you take your stand for Jesus, God stands for you. அது மட்டும் இல்லை, நீ ஆபிரகாமுடைய உண்மையான வித்தா இருப்பாயானால் நீ அந்த ஸ்டாண்ட், அந்த நிலையை எடுக்கும், அந்த தீர்மானத்துக்கு வருவ. அவர் ஸ்டாண்ட். ஏனென்றால் என்னுடைய முற்பதை ஆபிரகாம், அவர் தேவனுடைய வார்த்தைக்காக நின்றார், தோல்வியடைய முடியாத வார்த்தைக்காக நின்றார். நான் ஆபிரகாமுடைய ராஜ்யத்தை விட்டு நான் என் சாதத்தில் நிற்பேன். stand, take me stand for the word. Hallelujah. Stand for. Thus it is becoming for us to fulfill all righteousness. ஆகவே இவ்விதமாக நீ தேவனுடைய வார்த்தைக்காக நீ நிற்கும் போது நாம் எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக. இதுதான் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதுதான் ஏற்றது. என்ன? டு டேக் யுவர் ஸ்டாண்ட், போஸ்ட் ஆஃப் டியூட்டி. அல்லேலூயா. ஸ்டாண்ட் ஃபார் யூ. தீர்க்க சொன்னார்ல, எனக்கு பேச முடியல.
மிகவும் பேச முடியாது. பிசாசு நீ உன்னால முடியாது சொல்றான். ஆனால் ஐ டுக் மை ஸ்டாண்ட். எங்க நிற்கிறோம் தேவன் சொன்னா அங்க போய் நிற்கிறேன், அவ்வளவுதான். அது எப்படி செய்ய வேணும்னு அவருக்கு தெரியும். அது உங்களோட டியூட்டி பாருங்க. Now the powers. God's duty. Now your duty. Stand for your duty. Next கவனிங்க. நான் என் சகோதரரை நேசிக்கிறேன், என் சகோதரரை நேசிக்கிறேன். சபையை பார்த்து பேசுறார். என் சகோதரியை பார்த்து பேசுறேன், நேசிக்கிறேன். ஆனால் my first duty is to my first love of Jesus. என் சகோதரி நேசிக்கிறது உண்மை. ஆனால் என்னுடைய முதல் அன்பு யாருக்கு என்றால் அது இயேசு கிறிஸ்து. சொல்றார், இட்ஸ் மை டியூட்டி, the line of duty. இந்த லைன் ஆஃப் டியூட்டி உங்களுடைய ஜீவத்தில் your first love should be to Jesus. இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே முதல் அன்பு. இது சொன்னார்ல, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினா எல்லாரையும் விட்டுட்டு தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற. Leave everything, forsake all. Hallelujah. Forsake all. எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்ற. Hallelujah. My first duty is to my first love of Jesus Christ. ஏனென்றால் நான் பரிசுத்த ஆவியினாலே அவரோடு கூட அடக்கப்படப்பட்டிருக்கிறேன். Hallelujah. ஆகவே என்னுடைய முதல் கடமை என்னவென்றால் டு லவ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவளை நேசிக்கிறேன், என் சகோதரிகள். ஆனாலும் நான் அவரோடு கூட அடக்கப்படப்பட்டு அவரோடு கூட எழுந்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய முதல் அன்பு யாருக்கு என்றால் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் லவ் இஸ் மை டியூட்டி. நான் அவருக்கு கடமைப்படுகிறேன். என் லைன் ஆஃப் டியூட்டி, என்னுடைய கடமை வரிசையில் முதலிடம் இயேசுக்கு மட்டுமே. Hallelujah. சொல்ல, then that's my first duty. முதல் கடமை தான். சொல்ல, I got it. சொல்ல, நான் எவ்வளவுதான் அப்போ பாஸ் ஒருத்தராக இருந்தார். பாஸ் ஒருத்தையோ பேக்ஸ்டரையோ மற்ற எல்லாரையோ எவ்வளவுதான், அவளாம் என்னுடைய சகோதரர்கள் தான். நான் அவளை எவ்வளவுதான் நேசித்தாலும் அதற்கு மேலாக சொல்றாரு, then that is my first duty. நேசிக்கிறேன், சகோதரரை நேசிக்கிறேன். But my first duty is to love Jesus. Hallelujah. No matter how much I love them. நான் எவ்வளவாக அவளை நேசித்த போதிலும் let my first pledge be to Christ. என்னுடைய முதல் வாக்குறுதி அது கிறிஸ்துவுக்காக இருக்கட்டும். I must take him first. முதலாவது அவர்தான் என் ஜீவிதத்தில் பிரதானமாக இருக்க. இந்த கடைசி காலத்தில் அவர் தம்மை முற்றுமாக சபையாக சரீரத்தில் ஊற்றிருக்காரு. டு ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் அவர் ப்ரீஎமினண்டாக இருக்க, அவர் பிரதானமாக இருக்க, அவர் முதன்மையாக இருக்க, அவர் தம்மை தாமே சரீரமாக சபையில் ஊற்றிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டு ஜீசஸ். சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டு ஜீசஸ். அவர்தான் ரட்சித்தார், அவரான தூக்கி எடுத்தார். உளையான சேர்த்து பயங்கரமான குழியிலிருந்தும் உளையான சேர்த்திருந்தும் தூக்கி எடுத்தார். அவரே கிருபையினால ரட்சித்தவர், அவரே சமாதானம் கொடுத்திருக்க, அவரே சந்தோஷம் கொடுத்திருக்க, அவரே என்னை பாதுகாக்கிற, அவரே கட்டுவராமல் பாதுகாக்கிற, அவரே என்னோடு கூட இருக்கிற, அவரே எனக்குள்ளே இருக்கிற, அவரே. ஸோ ஃபர்ஸ்ட் ஜீசஸ் இன் எவ்ரிதிங். அவர்தான் எல்லாம். ஹல்லேலூயா. I must take him first and then they are second. முதல்ல இயேசு, அதன் பிறகு தான் எல்லாம். 6வது முத்திரையில 447 6வது முத்திரை 447 447. நான் மேலும் அவளிடம் மரணத்துக்கு பேசுறாரு சார். அவளிடம் நான் உன்னிடம் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். எனக்கும் கர்த்தராகிய இயேசுவுக்கும் இடையே
ஒருவரை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கு, இயேசு கிறிஸ்து இருக்காரு, இது ரெண்டு பேர்ல யாரை தெரிந்து கொள்வாய்? யாரை தெரிந்து கொள்வாய் என்றேன். இது எங்கள் இருவருக்கும் இடையே எழுந்த குடும்ப சம்பாஷணையா. மனைவி பேசிக்கிறாங்க, அம்மாவுடைய மனைவி பேசிக்கிறாங்க. அவள் கர்த்தராகிய இயேசுவே என்றாள். கர்த்தராகிய இயேசுவே என்றாள். ஆம் பில், நான் உம்மை நேசித்தாலும் அவரைத்தான் தெரிந்து கொள்வேன் என்றாள். அவரைத்தான் தெரிந்து, there's a bride, அவரைத்தான் தெரிந்து கொள்வேன். All the prophet says, first is Jesus, it is own family. அவருடைய குடும்பத்திலே பாருங்க, அவர் சொல்றாரு, நான் தான் இயேசு அதிகமா சொல்றாரு, என் மனைவி நான் அதிகமா நேசிக்கிறேன். But first Jesus. இப்போ ஒரு மனிதன் சொல்றாரு, நான் உங்க நேசிக்கிறேன் பிரதர், உங்க நேசிக்கிறேன், ஆனால் ஃபர்ஸ்ட் ஜீசஸ், இயேசுதான் எனக்கு முதல். அது எல்லாமே இயேசு. Hallelujah. That's your duty. Stand at the post of duty. உங்களுடைய கடமையில் வரிசை நில். Hallelujah. God will back you up in the line of duty. உங்களுடைய கடமையின் வரிசை, in the line of duty. Second, அது மட்டும் இல்ல, நீ first love Jesus. He should be the first in your life. எல்லாவற்றும் அவரே முதன்மையே. ஒருதான் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்த தியாகம் பண்ணினவர், தம்மை தாமே விரும்பியாக்கினவர். Hallelujah. First duty to God. Now, your first duty is to stand up for Christ. உங்களுடைய முதல் கடமை என்ன? இயேசுக்காக நிற்க. If they say, மற்றவர்களை பார்த்து, என்ன மறுபடியும் பிறந்திருக்கியா, நீ ஒரு பைத்தியக்காரன், அது மறுபடியும் மறுபிறப்பு என்பது கிடையாது, மறுபடியும் நீ பிறக்க முடியாது என்று அவர் சொல்வாரானால், உங்களுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி டு ஸ்டாண்ட் ஃபார் கிரைஸ்ட். உங்களுடைய முதல் கடமை என்னவென்றால் கிறிஸ்துவுக்காக நிற்க. மற்றவர்கள் யார் என்ன பேசினாலும், நீ ரசிக்கப்பட்டியா, நீ இப்படி செய்யறியா, நீ மறுபிறப்படைந்தியா என்று யார் என்ன பேசினாலும், யூ ஸ்டாண்ட். எஸ், நான் மாற்றப்பட்டேன், இப்படி இருந்தேன், இப்படி இருக்கிறேன். ஒரு காலத்தை குடிகாரனா இருந்தேன், இயேசு என்னை மாற்ற மறுபு பெற்றுக்கொண்டேன். ஒரு காலம் எப்படி இருந்தேன், எப்படி சுற்றினேன், எப்படி போனேன், சினிமா போனேன், டிவி போனேன், கிரிக்கெட் மேட்சில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கோ அப்படி இல்லை. ஏன்? இயேசு என்னை மாற்ற மறுபடி அடைந்தேன். யூ ஹேவ் டு ஸ்டாண்ட். சாட்சி சொல்றாங்க, சாட்சி சொல்ல வைக்கப்படாது. சமாளி செய்ய பாருங்க, உடனே ஓடி போய் பட்டணத்தில் ஓடி போய் வந்து பாருங்க. Hallelujah. 4th seal 81. 4வது முதல் 81. ஆனால் அவர், அந்த நபர் நித்திய ஆவியாகிய கிறிஸ்து உங்கள் சொந்த ரட்சகராக ஆகி உங்களை முற்றிலும் மாற்றி உங்கள் கருத்துக்களை கல்வாரியில் அவருடைய இந்த வார்த்தைக்கேற்ப அமைத்தால் உங்களில் ஏதோ ஒன்று சம்பவித்துள்ளது. ஏதோ ஒரு மாற்றம் வந்தது. சொல்லுங்க, அவருக்கு யாராவது கேட்டப்பா நான் எப்படி இருந்தேன் என்பது உறுதியாகும். எப்படி இருந்தேன்? ஆமையா, உங்களில் ஏதோ ஒன்று சம்பவித்துள்ளது. அவ்விதம் உங்களில் ஒன்று சம்பவித்தால் அதை யாருமே உங்களுக்கு எடுத்து கூற அவசியம் இல்லை. இல்ல, பார்க்கும் போதே தெரியும். அது நிகழும் போது அதை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். யாராவது உங்களை குறித்து எதை பேசினா, பாரு என் ஜீவித்தை பாரு, இந்த செய்தி வந்தது, ஒரு தீர்க்கதரிசி தேவன் அனுப்பினார், வார்த்தையை கொடுத்தார், அந்த வார்த்தையை நான் மாற்றுறது முற்றிலுமா மாற்றேன். நான் எவ்விதமாக இருக்க வேண்டுமோ அதற்கு என்ன மாற்றி இருக்கிற வார்த்தை. இதுதான் அந்த காலத்தின் செய்தி. இந்த காலத்தில் தேவன் ஒரு தூதன், தம்முடைய தூதனை அனுப்பினார், 7ஆம் தூதனை அனுப்பினார். பாரு, வேதத்தில் இருக்கு. மல்கியா 4:5 ஒரு எலியா வந்தாக வேணும், வெளியா வந்துட்டாரு, அந்த வார்த்தையை கொடுத்தார். ஸ்டாண்ட். வெட்கப்பட அவசியமே இல்லை. அதுதான் நான் என்ன விசுவாசிக்கிறேன் என்று சொல்ல, நான் வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? எனக்குதான் தெரியும் தேவன் என்ன செய்தார். ஒவ்வொருக்குள்ளும் தெரியும் தேவன் உங்களுக்கு என்ன செய்தாரு. ஒவ்வொரு பர்சனல் உங்களுக்கு என்ன செய்தாரு தெரியும். How you stand, it's your duty. உங்களுடைய கடமை. யாராவது இயேசுக்கு சாட்சி சொல்லி ஆக வேண்டும். ஒவ்வொரு காலத்துல அவருக்கு சாட்சி சொல்லாமல் யாருமே இருந்ததில்லை. அவங்க இந்த காலத்துல நாம் அவருக்கு சாட்சியா இருக்க தேவன் நம்ம நியமித்தார், தேர்ந்தெடுத்தார், முன்குறித்தார், முன்னறிந்தார். Stand, it's your duty. என்னுடைய கடமை, என்னுடைய கடமை.
சமம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணி ஆகணும். யார் எடுத்து கொடுக்குறாங்களோ எல்லாம் அதை பற்றி கால் ப்ராஃபிட் சே யூ கோ ப்ரீச்சிங் வெதர் தே லிசன் இட் ஆர் நாட். கேட்குறாங்களோ இல்லையோ, யுவர் டியூட்டி ப்ரீச் த வேர்ட். தேர் வில் பி சம்படி டு லிசன். அது கேட்க தேவன் யாரையும் சொல்றாரு. தேவன் ஒரு செய்தி அனுப்பும்போது அதை கேட்க அதை தேவன் ஆத்துமாக்களை முன்னாலே நியமித்து விட்டு விட்டார். God had already foreordained somebody to believe this message. Hallelujah. So tell them, I know I am. நான் மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்லுங்க, எனக்கு தெரியும். Hallelujah. அது மட்டுமல்ல, stand at the post of duty, love Jesus Christ, duty, அது duty to God. யார் சொன்னாலும் எவ்விதமாக எனக்கு சம்பவத்தை சொல்லு, நான் நெக்ஸ்ட் டியூட்டி, the line of duty, உங்களுடைய அடுத்த கடமை என்னவென்றால், the prophet says, well, அவர்தான் முழு இதயத்தோடு நான் நேசிக்கிற அவர்தான், என்னுடைய முதல் கடமை அவரு தான். ரைட். Now my first duty is to him. என்னுடைய முதல் கடமை அவருக்கு. When I see something that might hinder, along on the call somewhere, and bring a report somewhere, என்னுடைய ஊழியத்தில் அல்லேலூயா சொல்றாரு, எங்கேயாவது நிந்தை ஏதாவது இருக்குமானா, அல்லேலூயா, my duty to go and stand there. அல்லேலூயா, என்னுடைய டியூட்டி அவருதான். அவர் வார்த்தைக்காக நிந்தை ஏதாவது இருந்தால் I was go there, stay there. போய் இருக்க சொல்ற. See, I want to do something that will help his cause. அவருடைய நோக்கம் என்ன? ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் அவருடைய அனாதி தீர்மானம் முன்னறிவு என்ன? somebody will 59 ஃபர்ஸ்ட் சீல் 59 ஃபர்ஸ்ட் சீல் 59 பாருங்க. இங்கே மத்தியஸ்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியானவர் யார் யாருடைய பெயர் உலக தோற்றத்துக்கு முன்பாக எழுதப்பட்டுள்ளது என்பது தெரியும். அப்பெயர் கொண்டவர்கள் உலகத்தில் தோன்றும் வரை அவர் மத்தியஸ்த ஊழியத்தில் யார் யாரு உலகத்தோருக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா ஜீவ புத்தகத்துல யாருடைய பேர் இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் அவர் மத்தியஸ்த ஊழியம் செய்யறவங்க அந்தந்த காலத்துல வருவார்கள். அந்த உலகத்தோருக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய ஜீவ புத்தகத்துல பெயர் எழுதப்பட்டவர்கள் பெயரை எந்த காலத்தை கொண்டும் கிறுக்கி போட முடியாது. அவருடைய பெயர் இப்படி பாருங்க, அவர்களுக்காக அவர் தம்மை ஜீவபலியை ஒப்பு கொடுத்தார். அவர் அதை மத்திய ஊழியம் செய்கிறார். somebody, it is the cause of God that somebody to take the message to them. தேவன் அவருடைய பெயர்களை உலகத்தோருக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய ஜீவ புத்தகத்துல அவருடைய ரத்தத்தினால எழுதிட்டார். அவருடைய பெயர்களை நல்லவனிய அவருடைய பெயர்களை யாரை முன்னறிந்தாரோ, யாரை தேர்ந்தெடுத்தாரோ, யாரை அவர் உலகத்தோருக்கு நேசித்து விட்டாரோ அவர்கள் பெயர்கள் எல்லாவற்றையும் உலகத்தோருக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய ஜீவ புத்தகத்துல இயேசுவின் ரத்தத்தால் எழுதிவிட்டார். இப்ப அவர் உலகத்தோருக்கு முன்பாகவே இப்ப அவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் வரணும். அப்ப ஒவ்வொரு காலத்துல வர வேண்டும் என்றால் the message must go. It is the cause of God. இது தேவனுடைய prophet say, this is the cause of God. It is his cause. அவருடைய காரண காரியம். ஏதேனும் ஒன்று செய்த தேவன் ஒரு காரியத்தை வச்சிருக்கார். காரண காரியம் இல்லையே, the message must go. The people are there. ஜனங்கள் இருக்காங்க. இந்த காலத்துல இருக்க வேண்டிய ஜனங்கள் அவருக்கு மெசேஜ் போகணும். that is the cause of God. தேவனுடைய காரண காரியம். Somebody has to take it. That is the cause of God. All the things of that, it is my duty. Something that help his cause. அவருடைய காரண காரியத்திற்கு உதவி செய்வது என்னுடைய டியூட்டி. 7ஆம் முத்திரையில 321 தான். 7th seal 321. To help.
வெகு விரைவில் வெகு விரைவில் காலம் என்பது கடந்து செல்லும். காலம் வந்து கடந்து செல்லும். லட்சக்கணக்கானோர் உயிரிழப்பார்கள். அட்டாமிக் உயிரிழப்பார்கள். தாங்கள் ரட்சிக்கப்பட்டதாக ரத்தத்திற்கு இருக்கிறோம், ரத்தத்திற்கு அவர் யூகித்துக் கொண்டிருப்பார்கள். லட்சக்கணக்கானோர் அணுசக்தியின் காலத்திற்கு தீவிரமாவார்கள், போயிட்டு மறித்து போவார்கள். நாம் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து வருகிறோம். சர்வ வல்லவரின் கிருபையாலும் அவருடைய ஒத்தாசையாலும் அவருடைய ஜனங்கள் கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகையை எதிர்நோக்கி இருக்கின்றனர். இன்னும் எவ்வளவு காலம் உள்ளது சகோதரன் பிரணாம்? ஒரு கால் 20 வருடம் போதும். அவருடைய உதவியினால் ஆங்கில பார்த்தீங்கன்னா அவருடைய ஜனங்களுக்கு உதவி செய்ய, ஜனங்கள்லாம் இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் மறிக்க போறாங்க அணுசக்திக்காக. பட் டு ஹெல்ப் இஸ் பீப்புள், this is the cause of God. தேவனுடைய காரியம் என்னவென்றால் அவருடைய ஜனங்கள் இந்த காலத்துல உண்டு. தேவன் முன்குறித்தார். இந்த குறிப்பிட்ட காலத்துல இந்த ஈவினிங் டைம்ல, இந்த சாயங்கால வெளிச்சத்துல அவருக்கு ஜனக்கூட்டம் வந்து ஆக வேண்டும். அந்த ஜனக்கூட்டத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் செய்தி அனுப்புகிறார். தேவ சொல்ற செய்தியை பார்த்தீங்களா? ஐ கம் ஹியர் நாட் டு டிவைட் த சர்ச். சபையை நான் பிரிக்க வரல. ஐ கேம் ஹியர் டு ஹெல்ப் த சர்ச். சபைக்கு உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கு பாருங்க. அநேக செய்தி ஐ கேம் ஹியர் டு ஹெல்ப் யூ. சபையை உடைக்கிறதுக்கோ இல்லை வேற பிரிச்சு போகிறதுக்கோ அப்படி அதுக்கு வரலண்ணா. ஐ கேம் டு ஹெல்ப் யூ. ஸோ ஹெல்ப் டு த காஸ் ஆஃப் காட். ஃபர்ஸ்ட் டியூட்டி, உடைய முதல் கடமை என்றால் தேவன் முன் குறித்து வைத்திருக்கிறார். அவருக்கு ஜனங்களுக்கு செய்தி போகணும். தேவன் ஏற்கனவே அவள் நியமித்து விட்டார். அவர்களுக்கு இந்த செய்தி போகணும். ஸோ தட் இஸ் த காஸ் ஆஃப் காட். தேவனுடைய காரணம் என்னவென்றால், காரியம் என்னவென்றால் somebody must take the message. ஏசியா 6ஆம் அதிகாரம் பாருங்க. ஏசியா 6ல பாருங்க. 6 ஏசியா பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். For the cause of God. யார் அனுப்புறான்? என் காரியமாக யார் போவான்? இப்போ ஏசியா சொல்றா, பரிசுத்தமாகப்பட்ட ஏசியா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஏசியா சொல்றா, ஆண்டவரே என்ன அனுப்பும். somebody for the cause of God. அல்லேலூயா. ஏசியா சொல்ல, என்ன அனுப்பும் ஆண்டவரே. எனக்கு எப்படி இருந்தாலும் இல்லை, நான் போய் அந்த செய்தியை சொல்றேன். அல்லேலூயா. That's what it says. I want to do something that will help his cause. ஏதோ நான் செய்து ஆகணும். அவர் காரியத்துக்கு I must do something that is my first duty. ஏன் என்னை ரட்சித்தவர் அவர், என்னை மீட்டவர், என்னை காக்கிறவர் அவர், என்னோடு கூட இருக்கிறவர், சமாதானம் கொடுத்துக்கிறவர், சந்தோஷம் கொடுத்துக்கிறவர், இந்த தூதனை விசுவாசிக்கும்படி என்னை தேர்ந்தெடுத்தவர் அவர். So I must do something for his people. அவருடைய ஜனங்களுக்கு நான் ஏதோ ஒன்று செய்யணும். something because it is the cause of God. தேவனுடைய காரியம். That's what I say. First duty is to help his cause. Hallelujah. அது மட்டும் இல்லை, இன்னும் பாருங்க. What are your duty? What I am telling you is the line of duty. உங்களுடைய கடமையின் வரிசையில். Hallelujah. கடமையின் வரிசையில் தான் தேவனுடைய தீர்வு என்ன சொன்னாலும் அதை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொள்கிறேன். கடமை. What is the other duty? தேவன், what is your first duty? Well, now அடுத்தது சொல்றார், as the member of a church, their first obligation is with their tithe and offerings to support their church. It's my duty. நான் சபையின் அங்கத்தில் இருப்பதனால, சபைக்கு வருவதனால, to support their church,
என்னுடைய காணிக்கைகளை, என்னுடைய தசமபாகங்களை, காணிக்கைகளை நான் செலுத்த. இட்ஸ் மை டியூட்டி. இது என் கடமை. ஹல்லேலூயா. If you are a member of these fine churches, you support your church. That is your first duty to God. தேவனுக்கு நீ செய்ய வேண்டிய முதல் கடமை என்னவென்றால், உன்னுடைய தசமபாகங்களை, உன் காணிக்கைகளை முதல்ல கொடுத்தான். சொல்ல, bring your tithes and offerings into the storehouse. தேவனுடைய பண்டக சாலைக்கு உங்களுடைய தசமபாகங்களை, காணிக்கைகளை கொண்டு வாருங்கள். And the storehouse, you surely know what that is. பண்டக சாலை என்றால் உங்களுக்கு தெரியும். It is where you get your food. எங்கே நீங்கள் ஆகாரத்தை பெற்றுக் கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய பண்டக சாலை. See, that is where you get your spiritual food. நீங்கள் எங்கே அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக் கொள்கிறீர்களோ அங்கே உங்களுடைய கடமை உணர்ச்சி என்னவென்றால், you have to support the church with your tithes and offerings. உங்களுடைய தசமபாகங்களாலும் காணிக்கைகளினாலும் முதலாவது உன்னுடைய சபைக்கு நீ கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாய். எங்கே ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாய் அங்கே சொல்ல தெரியுது. இட்ஸ் an obligation. சொல்றாரு, என்னை போல சுவிசேஷனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. சொல்றாரு, and not to an evangelist like me. என்னை போல சுவிசேஷனுக்கு உங்கள் காணிக்கைகளை தசமபாகம் கொடுக்க வேண்டிய அவசியம். To the church where you are having, where you are receiving spiritual food. நீ ஆவிக்குரிய ஆகாரத்தை எங்கே பெற்றுக் கொடுக்கிறாயோ அங்கே உன்னுடைய தசமபாகத்தை காணிக்கையும் கொடுத்தாக. ஹல்லேலூயா. கடமை சொல்ல, இட் இஸ் ஃபர்ஸ்ட் டியூட்டி. இது கடமை செய்து ஆகணும். ஹல்லேலூயா. நாம் யாரையும் இடம் போட்டு கொடுக்க வேண்டியதில்லை. இட்ஸ் காட்ஸ் வேர்ட். நாம் தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ண இருக்கிறோம் இங்கே. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ண, தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க சொல்றாரு. இட்ஸ் டியூட்டி. இதான் கடமையின் வரிசை. கடமையின் வரிசையில் இது செய்யணும். தேவனுடைய காரியத்துக்கு இருக்கணும், தேவனுக்காக இருக்கணும், தேவனை முதல்ல நேசிக்கணும், எல்லாம் நேசிக்கணும். இன்னொன்று என்னன்னா, யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் டியூட்டி இஸ் டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங்ஸ் டு காட். ஹல்லேலூயா. சொல்றாரு, நீங்கள் தசமபாகத்தை ஒழுங்காக கொடுத்து பாருங்க, தேவனுடைய என்ன செய்யறாரு அப்புறம் பாருங்க. சொல்றாரு, ஐ சேலஞ்ச் யூ. நான் உங்களுக்கு சவால் விடுறேன். நீங்கள் தசமபாகம் கொடுத்து தேவன் உங்களை எங்காவது கைவிட்டார் என்று பாருங்க. I challenge you. Because that is the word of God. தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே பார்க்க, தேவன் ஒரு வாக்குத்தத்தம் செய்த பொழுது is duty bound to back up that word. அந்த வார்த்தையை ஆதரிக்க தேவன் கடமைப்பட்டிருக்கிறார், தேவன் கட்டுப்பட்டிருக்கிறார். மற்றது மட்டும் இல்லை, நான் வியாதிசா இருந்தேன், இப்படி இருந்தேன். But also in paying your tithes and offering, you are duty bound to God. That's the scripture. Hallelujah. That's the scripture. வார்த்தை கொடுதான் நான் இருக்கேன். I am not siding anybody. My duty is to preach the word as the prophet of God preached. Preach என்ன சொன்னாரோ அதை பிரசங்கிக்க நான் கடமைப்படுறேன். Hallelujah. To give it to God. Hallelujah. நீ நிற்க வேண்டிய ஸ்தானத்தில் இல்லாம, வேறொரு நீ நிற்க வேண்டிய இடத்துல இல்லாம, உன்னுடைய கடமையில் இல்லாமல் நீ வேறு ஒரு இடத்திற்கு வேறொரு கடமையை செய்வாயால் யூ ஆர் ஸ்பாயிலிங் த ஹோல். எல்லாவற்றையுமே நீ கெடுத்து விடுவ. Hallelujah. Because prophet said, the God's program. தேவனுடைய திட்டம். நீ இந்த ஸ்தானத்தில் நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய வாக்குத்தத்தம். நீ அங்கே நிற்காமல்
உன்னுடைய டியூட்டியில நிற்காமல் வேறு ஒன்றிலே நீ சாவுவாயானால் யூ வில் ஸ்பாயில் த ஹோல் திங். எல்லாத்தையும் கெடுத்துருவேன். உனக்கே தெரியாது நான் ஏன் இப்படி செய்யறேன். நல்லா பண்ணீங்க. தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்தானத்துல நில்லாமல், அந்த டியூட்டியில நில்லாமல் வேறு ஒன்றுக்கு நீ சாவுவாயானா யூ ஸ்பாயில் த ஹோல் திங். அதான் பண்ணீங்க. இதோட முடிக்கிறேன். இது முதல் பாகமாக இருக்கட்டும். டைம் ஆயிடுது. லெட் இட் பி த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் மெசேஜ். இந்த செய்தியுடைய முதல் பாகமாக இருக்கட்டும். எனக்கு டைம் ஆயிடுது. இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கும்போது, ஒரு ஸ்தானத்தை கொடுக்கும்போது, அவன் அந்த வார்த்தையில நிற்க வேண்டும். இட்ஸ் யுவர் டியூட்டி. இவர் சொல்றதோ இவன் சிநேகித ரொம்ப க்ளோஸு, அவர் சொல்றதை கேட்க நீ ஊழியத்தில் இல்லை. தேவன் அதுக்காக அழைக்கல. தேவன் அதற்காக உன்னை இந்த கடவுளை வைக்கவில்லை. தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அதற்கு ஒரு சொந்த வியாகியானத்தை கொடுக்காமல் அவர் என்ன சொன்னாரோ அப்படியே சொல்லதான் உன்னை டியூட்டியில் வச்சுக்கிறார் தேவன். உன்னை நம்பி கொடுத்துருக்கா அந்த டியூட்டியை. அல்லேலூயா. தேவன் ஒரு கடமை கொடுப்பாருன்னால் அவனை நம்பி கொடுக்கிறார் தேவன். அல்லேலூயா. திரும்பி சொல்லாத செய்தியில அவன் என்ன பண்றான்? தேவன் எளிமையை மேல பார்க்கணும். தேவன் எளிமையை மேல சொல்ல கிளியரா பேசுறான். சொல்ல தேவன் ஒரு ஊழியத்தை கொடுக்கும்போது என்ன செய்யறாங்க? வேற எல்லாம் போய் சேர்ந்துறாங்க. சொல்ல தேவன் எளிமையில மறைந்து அதை சொல்ல ஒரு இடத்துல தேவன் ஒரு ஊழியத்தை கொடுத்தால் அவன் என்ன பண்றான்? அதை விட்டுட்டு வேற எங்கேயும் போயிடுறான். 3ஆம் கூட சொல்றாரு. ஆகவே அவன் என்ன செய்யறான்? தேவன் என்ன செய்யற? வேற ஒன்று தேடி போறான். சரி வரல. பற்றி சித்தமாக அர்த்தம் வர எடுத்துப்பாங்க. தேவன் ஒரு ஊழியத்தை கொடுத்தால் அவருடைய ஊழியத்தில் நிற்கணும். மற்றவருடைய ஆலோசனை கேட்க இல்லை. எல்லா ஆலோசனையும் செய்து இருக்கு. அவர் ஆலோசனை கஷ்டம். ஆகவே தேவன் எல்லாருக்கும் அந்த செய்தியில எல்லா ஆலோசனை இருக்கு. எனக்கு ஏற்கனவே இட் இஸ் 2:18. ஆனால் இன்றைக்கு அநேகரில் உள்ள தவறு என்னவென்றால் அவர்கள் ஸ்தாபன கொள்கைகளை பின்பற்றி கல்வி அறிவிக்கு முக்கியத்துவம் செலுத்துவதால் தேவன் அப்படிப்பட்டவர்களை உபயோகிக்க முடியாமல் போகின்றது. ஒருவனுக்கு தேவன் தொடக்கத்தில் ஒரு நல்ல ஊழியத்தை கொடுக்கும் போது, ஆனால் அந்த மனிதன் மற்றவர்கள் சொல்வதை ஆமோதித்து அதே போதித்து இவ்விதமாக ஒரு ஸ்தாபனத்தில் சிக்கிக் கொண்டால் தேவன் அவருடைய கரத்தை அவனிடமிருந்து எடுத்து அவனை தனியே விட்டு விடுவார். சொல்றாரு. அதன் பின்னர் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு திவ்ய வெளிப்பாட்டை பெற்று அதனின்று வழுவாத ஒருவனை தேவன் தேர்ந்தெடுப்பார். பாருங்கள், அவன் தேவனுடைய வார்த்தையில் நிலை நிற்பான். அவ்விதம் தான் அவர் ஆதி முதற்கொண்டு கிரியை செய்து வருகிறார். His duty. தேவன் ஒரு ஊழியத்தை கொடுத்து அந்த ஊழியத்தில் நிற்கும்படியா தேவன் கொடுக்கிறார். நீங்க மற்றொரு ஆலோசனை கேட்டு என் சிநேகிதன் சொல்றாரு, இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு என்று கேட்பாயானால் தேவன் என்ன செய்யறாரு? உன்னுடைய ஊழியத்தை எடுத்துடுறாரு. That's what the prophet says. நம்பி கொடுக்கிறார் தேவன் ஊழியத்தை. His first duty to stand. Take a stand for the message. சரி சொன்னார்ப்பா, அது போதும், எனக்கு வேண்டாம், உன்னுடைய வியாக்கியானம் வேண்டாம், உன்னுடைய வாக்கியம் வேணாம், திரும்பி சண்டை சொன்னால் அது போதும், நான் ஜெபம் பண்றேன், தேவன் அதை எனக்கு உறுதிப்படுத்துவார், நான் விசுவாசிப்பேன். It's your duty to stand. Prophet said, then if you don't do it, you will spoil the whole thing. எல்லாம் வச்சு கெடுத்துருவேன். ஹல்லேலூயா. முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு ஊழியம் சும்மா இல்லை பிரதர், சாதாரணமாக இல்லை. இது ஊழியம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கர்த்தர் கணக்கு கொடுக்கணும்.
அந்த ஆத்மாவை ரட்சித்தவராக அந்த ஆத்மாவை தவறாக நடத்தினால் ஒரு நடத்தினால் அந்த ரத்தப்படி அவன் மேலே. That's what the prophet says. நீ அப்படி செய்வானால் என்ன பண்ற? நீ ஸ்தாபன போதகம் இந்த தீர்க்கதரிசி சொல்லாததை நீ அதில் சொல்லி அதில் நிற்பாயானால் யூ ஆர் எ டினாமினேஷன். நீ ஸ்தாபனம் தீர்க்கதரிசி சொல்லாததை நீ சொல்லி அதுதான் நீ சொல்லுவாயானா, தேவனுடைய தீர்க்கதரிசி கொடுத்த வெளிப்பாட்டை விட்டுட்டு இல்ல இப்படி நீ சொல்லுவாயானால் யூ ஆர் எ டினாமினேஷன். தேவனை விட்டுடுவாரு. You'll find somebody. வேற யாரையோ அவர் தேர்ந்தெடுத்து இந்த வார்த்தைக்காக நிற்கிறவனை தேர்ந்தெடுத்து தேவன் அவனை உறுதிப்படுத்தி காண்பிப்பார். ஆகவே if you don't stand, you will spoil the whole thing. It's your duty to stand. God's duty is to back up his word. Your duty is to stand for the word. உன்னுடைய டியூட்டி, உன்னுடைய கடமை வார்த்தைக்காக நிற்கணும். அல்லையா? மாற்றி மாற்றி பேசுறதில்ல. இன்னைக்கு ஒரு போதகம், நாளைக்கு ஒரு நோ. என்ன சொன்னாயோ அங்கேயே நிற்கணும். தேவன் அதை நிரூபிப்பான். இந்த வார்த்தையின்படி நீ சொல்லும்போது, தீர்க்கதரிசி சொல்லும்போது நிற்பார். தேவன் ஆதரிப்பார். தேவன் God will support it. God will back it up. இன்னைக்கு ஒன்று சொல்லிடுது, நாளைக்கு ஒன்று சொல்றது. No, that is not ministry. அது ஊழியம் இல்லை. அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தேவனுக்கு தேவையில்லை. தீர்க்கதரிசி என்ன சொன்னாலும் அங்கேயே நிற்கிறவன் அப்படியே தேவன் சொல்றாரு, அங்கேயே நில்லு. தேவன் அதை நிரூபித்து காண்பிப்பான். அல்லேலூயா. ஆக கர்த்தர் இதை நான் முடிக்கிறேன். அது கர்த்தர் இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது முதல் பாகம். தேவன் நடத்துகிற பிரகாரமாக முதல் பாகமாக இருக்கட்டும். அடுத்தபடியாக நாம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து பார்ப்போம். நாம் ஜெபம். கடன்பா நேசிக்க ஜீவன கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதோ தேவனுடைய திருப்பி பேசின வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படி எங்கள் கடமை என்ன, முதல் கடமை என்ன என்பதை, கடமையின் வரிசையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவரே தாம் அனுப்பிய தம்முடைய தூதன் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக, பிரணாமின் மூலமாக எங்களை வெளிப்படுத்திருக்கார். ஸ்தோத்திரம். நாங்கள் அதில் நிற்க, நீர் எங்களுக்கு கொடுத்துருக்க கடமையில் உறுதியாக நிற்க, அசையாமல் நிற்க, எங்கள் நிலையை நிற்க உதவி செய்யும். எங்கள் பலவன் உண்டு, குறைகள் உண்டு. அந்த இறக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவரே தாமே அவள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு வார்த்தைக்காக நிற்கிற அந்த அந்த நிலையான தன்மை ஒவ்வொருக்கும் அருள்படியாக செய்வோம். கேட்ட ஒவ்வொருவரும் சொல்லும் நிறைய மயப்படுத்துவோம். நேற்று மீண்டும் மாறாத இருக்கிறோம். சீக்கிரம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள நாமம் ஸ்தோத்திரத்தோடு சொல்லுவோம். ஆமாம். God bless you all.